டான் டிவி பார்வையாளர்கள் வாசகர்கள் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். உளவளம் உளநலம் பேணவே மகிழ்வான வளமிக்க வாழ்வுக்கு எல்லோரையும் எதிரியாக பார்க்கக்கூடாது. எடுத்தெடுப்பில் எல்லோரையும் எதிரியாக பார்க்கக்கூடாது என்ற தலைப்பில் எல்லோரும் வெளித்தோற்றத்துக்கு எதிரியாக தென்பட்டாலும் உள்ள பொறுத்துகை ஏற்படும் வரை பழக வேணும். அது பிறகு எங்கட உள்ளவம் மற்ற உள்ளவம் பொருந்திட்டு வந்தால் பிறகு நல்லுறவை பேணலாம் என்ற ஒரு சிந்தனை உங்கள் முன்னிலே இன்றைய காலை முன்வைக்கின்றேன். அதாவது ஏனென்றால் நாங்கள் சிலரை பிடிக்கும், சிலருக்கு சிலர் பிடிக்காது. அது எடுப்பில் நீங்கள் அப்படி கணிக்கிறது பிள்ளை. ஏனென்றால் சிலர் உங்களுக்காக சில நடத்தைகளை மாற்றிக்கொள்ள முடியும், சிலருக்காக நீங்கள் உங்களை மாற்றிக்கொண்டு பழக முடியும். இதுதான் மனித உறவை மேம்படுத்துகிற தத்துவம். ஆகவே எடுப்பில் போயிட்டு அவரை பார்த்த வித்தியாசமா இருக்கு என்ன பிடிக்கலன்னு சொல்லி ஒதுங்குறது பிள்ளை. நல்ல மனிதர்களுக்குள்ளேயும் சில கெட்ட எண்ணங்கள் இருக்கலாம், கெட்ட மனிதர்களுக்குள்ளும் சில நல்ல எண்ணங்கள் இருக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு விபத்தை பாருங்க, நல்ல மனிதர்கள் டைம் போயிட்டு ஓடுவார்கள், ஆனா அது ஒரு கெட்ட குணம். ஆனால் சில கெட்டவர்கள் இருப்பார்கள், இந்த படியும் பாவம் இல்லை, இந்த பிள்ளை பாவம், உடனே ஆம்புலன்ஸ் வச்சு கூப்பிட்டு ஏற்றி விடுவார் ஆஸ்பத்திரி. ஆகவே இவ்வாறு நீங்கள் சமூகத்தில் உதாரணங்கள் கணக்கை இருக்கு பார்க்கலாம். ஆகவே எடுத்த வைத்துக்கு எல்லாரையும் எதிரியாக பார்க்கக்கூடாது. கொஞ்ச காலம் அவைய பழக பாருங்க. ஏனென்று சொன்னால் வெளி தோற்றம் என்பது சோடிச்சது அல்லது அலங்காரப்படுத்தியது அல்லது பியூட்டிஃபுல் அளவு மேக்கப் போட்டது, அதுதான் வெளித்தோட்டம். எங்கட வெளித்தோட்டம் உறவுக்கு பலமற்றது. உறவு பலமானதா இருக்குன்னா உள்ளத்துல ஆள் மனதில் என்ன பதிந்து இருக்கு, அவர் ஆள் மனதில் பதிந்து இருக்கிறது எப்படி வெளிப்படுறது என்றால் அவற்றை நடத்த ஊடாக வெளிப்படும். ஆபத்துகளை உதவுவது அல்ல கெட்ட வழக்கம் உள்ளவர்களை இருந்து விலகி செல்வது, நவநாகரிய போக்கு இல்லாமல் இருக்கும். சில வேற வேற உதாரணங்கள் இருக்கலாம். ஆகவே உங்களுக்கு எப்படியான ஆள் தேவைன்றதை நீங்க உறுதிப்படுத்துறது கொஞ்ச காலம் பழகுங்க, தூர பழகும். சொல்லுவார்கள், ஓடும் பழமும் புளியம்பழம் பழுத்தா ஓடு வர பழம் வரையா இருக்கு, அது கிளுங்கும் ஆனா ஒட்டா. அப்படி முதல்ல பழகும், பிறகு நீங்க என்னென்று பழகணும், இந்த தசையும் இந்த தோலும் பிரிக்க முடியாது. அப்படி ஒட்டின மாதிரி நல்லுறவை பேணுங்கோ. அதுதான் நாங்கள் இன்றைக்கு சிந்திக்க வேணும். எடுத்த வீச்சு கவரையும் வெறுக்காமல் பகைக்காமல் கொஞ்ச காலம் பழகி நல்லுறவை பேணுவதனூடாக நாங்கள் நல்ல உறவுகளை சம்பாதித்து கொள்ள முடியும். உதாரணங்களுக்கு 1-2 சொல்லுகிறேன். உலகம் ஒரு நாடக மேடை, அதில் நாம் எல்லோரும் நடிகர்கள் என்று வெளித்தோற்றத்தை வச்சு சொல்லக்கூடாது. அது திரைப்பட பாடல். நாங்கள் உளமாற பழகி உறுதிப்படுத்தி போட்டு நாங்கள் பார்த்து கொள்ளலாம். அப்போ இங்கே நான் உதாரணத்துக்கு கதிரும் புதிரும் நல்ல நண்பர்கள் 6 மாதத்தில் பிரிஞ்சு போச்சுனும், காரணம் புகைப்பிடித்தல். இது ஒரு உதாரணம். அப்போ அது உடனே கண்டுபிடிக்க இயலாது, ஒரு சந்தர்ப்பத்தில் கண்டுபிடிக்க அதுக்கு பிறகு அவர் பழகி பிரிஞ்சு. இன்னொரு உதாரணம், சிலுக்கும் சுமித்தாவும் நல்ல நண்பர்கள் 3 மாதத்தில் பிரிந்து போயிட்டோம். ஏனெண்டா 2 விதமான காய்ச்சட்டை இருக்கு பொம்பளை பிள்ளை அணிகிறது. ஒன்று சொக்ஸின், ஒன்று லெக்கின்ஸ். அப்போ சிலுக்கு சொக்ஸின் போட்ட டிஷர்ட் போட்ட ஆடை அணிந்திருந்தபடியா அவ மற்ற பிள்ளை சுமித்தா வேண்டாமான்னு கழிச்சு விட்டு. அடுத்ததாக லக்ஷியும் விக்கியும் நல்லா காதலிச்ச ஒரு காலத்தில் பிரிஞ்சு விட்டு. காரணம் அவர்களுக்குள்ளே பொய் பேசுதல் அல்லது உண்மையை மறைச்சது இருந்ததுபடியா அவர்கள் இல்லை, பிரிஞ்சு போயிட்டோம். கணவன் மனைவி என்பதும் விட்டு கொடுப்பு அல்லது ஏற்றுக்கொள்ளல் என்றது இல்லாத போதும் பிரிகிறார்கள். இதன் குடும்ப நிகழ்வில் நாங்கள் பார்த்துக்கோம். ஆகவே எங்களுக்கு பழகும் போது எங்களுக்கு ஏற்ற மனம் பொருந்துற ஏற்றுக்கொள்ற தன்மை இன்னொருடம் இருக்கும்போது இறுகமாக பழக முடியும்.
அவை முதல்ல ஓடும் பழமாக பழகி பிறகு தோளுந்த சமயமாக பழகலாம், நல்லுறவுகளை ஏற்படுத்தலாம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி.